ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, my3dgips.com எடிட்டருக்கான டுட்டோரியல் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வாங்கினேங்க. இதுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் மந்த்லி ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனாக வரும். பண்ணாதவங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் லாக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பாஸ்வேர்டு வச்சு லாக் பண்ணிக்கிறது, ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, டெக்ஸ்ட் பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி 4 ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்குது. அப்புறம் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு நல்லா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கோர்ஸ் வாங்கிக்கிங்க. இல்லைன்னா இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ரொம்ப கம்மியா தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கான ஷேப்ஸ், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா தேவைப்படாதப்ப நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். வேணும் அப்படின்னா எனபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ரைட் சைடு பேனலும் ஹைட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நமக்கு நம்ம ஃபுல் ஸ்கிரீன் வியூ பாக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க செலக்ஷன் மோட் பிளெண்டர்ல இருக்கிற மாதிரியே தான் ரெக்டாங்குலர் ஃப்ரீ ஹேண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். செலக்ஷன் மோட் அதிகமா தேவைப்படாது, டிஃபால்ட்டே தான் தேவைப்படும். எப்பயாவது தான் தேவைப்படும். இம்போர்ட் லோக்கல் எஸ்டிஎல் நீங்க மொபைல்ல சைடு யூஸ் ஆகும். மொபைல்ல பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மொபைல்ல இருக்குது, அதை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க மொபைல்ல இதுக்கான 3D வியூவர் பாத்தீங்கன்னா தனியா போக தேவையில்லை. my3dgips.comலயே நீங்க இம்போர்ட் பண்ணி அதை ப்ரிவியூ பாத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்றேன் லோக்கல் எஸ்டிஎல். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண கிருஷ்ணன் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை ப்ரிவியூ நல்லாவே பண்ணி ரொட்டேட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்களா. இந்த மாதிரி ப்ரிவியூ பாத்துக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா இதுல பிளக் கட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கட் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அதை பற்றி தனி டுட்டோரியல் போகிறேன். அது போக இதில் எடிட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஷேப்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப பெரிய சிலிண்டரா இருக்கு, அதனால ஸ்கேல் கொடுத்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் என்ன ஒரு 5 mm இருந்தா போதும். ரொட்டேட் ஆகணும். அக்யூரேட்டா நீங்க அந்த ரொட்டேஷன் வேணும் அப்படின்னா இங்க என்டர் பண்ணி 90 டிகிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மூவ் டு பெரிய சைஸா இருக்கு. சரி, ஓகே, ஒரு 2 mm வைப்போம். ஒரு வச்சுட்டு எந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூலியன் பண்ணுறீங்களோ அந்த 2 மாடலையும் செலக்ட் பண்ணிக்கணும். மெயின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க மாடல் தான் மெயின் மாடலாக எடுத்துக்கும். ரெண்டாவது இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா அதுக்கான கட் பண்ணுற மாடல். ஓகேங்களா, டூல் ஆயிடும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண போகலே குரூப் செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவியான மாடல், கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணணும். கட் பண்ணிருச்சு. ஓகேங்களா, ஹோல்ஸ் கிரியேட் ஆனதை நீங்க பார்க்கலாம். நீங்க வச்சிருக்கிற மாடலையும் பாத்தீங்கன்னா இது ரெடி பண்ணிடுது. இந்த மாதிரி குரூப்ல இருக்கும். இதுலயும் பூலியன் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா யூனியன், இன்டர்செக்ட் அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு அப்படியே மாத்தணும்னா கொஞ்சம் லோட் ஆகும். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டு இதெல்லாம் பண்ணிட்டு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கீ செயின்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா நிறைய எடிட்டருக்கு போக தேவையில்ல. இதுலயே வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைலில் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, லேப்டாப்ல யூஸ் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல சிலிண்டரோட பொசிஷன் எனக்கு கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னாலும் இன்னும் பாத்தீங்கன்னா இது அப்ளை ஆகல, கொஞ்சம் லைட்டா மேல கூட மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டர் ஆகட்டும், வெயிட் பண்ணி ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா மூவ் ஆனதை பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது அப்டேட் ஆகல அந்த புலியன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் புலியன் அப்படிங்கிறத நீங்க கொடுக்க மறந்துடாதீங்க. இதை டவுன்லோட் எஸ்டிஎல் கொடுத்தீங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்போர்ட். ஓகேங்களா, லோக்கல் எஸ்டிஎல் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இதை நான் கொஞ்சம் ஹெவியான மாடல்ஸ், அதனால பார்த்தீங்கன்னா இதை நான் மொத்தமாகவே அழிச்சிடுறேன். குரூப் விட்டு வெளியே வந்துருச்சுன்னா ஹைட் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, சிலிண்டர் அப்படியே தான் இருக்கு, ஹைட் ஆயிருக்கு. இப்போ நம்ம பேசிக்கான ஆப்ஷன்ஸ் இம்போர்ட் லோக்கல் எஸ்டிஎல். அது போக லிங்க் ஏதாவது எஸ்டிஎல் மாடல்ஸ் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணியும் நீங்க இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இம்போர்ட் லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா கீ செயின்ஸோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. அது ஒரு லேயர் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்காக வச்சிருந்தாலும் நீங்கள் அதை இம்போர்ட் லிங்க் கொடுத்துக்கலாம். எஸ்விஜி ஃபார்மேட்டும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது நார்மல் இமேஜை எஸ்விஜியாக மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை 3Dயாக மாற்றிக்கலாம். ஒரு எஸ்விஜி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா, அந்த எஸ்பிஜி மாடலுக்கான திக்னஸ், அதோட பேஸ், அந்த கீ செயின்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அந்த பேஸ் ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ நார்மலாக எஸ்விஜி மட்டும் இருக்குது, அதுக்கான பேஸ் ஜென்ரேட் பண்ணுறேன்னா ஜென்ரேட் பேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுக்கான பேஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, 2 லேயர் இருக்கும். மெயின் எஸ்விஜி மாடலோடது, அந்த எஸ்விஜி மாடலுக்கு ஒரு பேஸ். இதனால பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் கிரியேட் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக. இந்த மாதிரி பேசிக்காக தேவைப்படுற ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதுபோக கீழே பேசிக் ஷேப்ஸ் பாக்ஸ் இருக்குங்களா, பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு சிலிண்டர் தேவை, சிலிண்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பியர் ஆட் பண்ணிக்கிட்டோம். சிலிண்டர், ரிங், கீ செயினுக்கான ரிங்கு, ஹார்ட் ஷேப் அதிகமாக தேவைப்படுதுன்ட்டு ஹார்ட் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொண்டாந்துருக்கோம். ஹார்ட் ஷேப் கொண்டாந்துருக்கோம். அது போக எக்ஸ்ட்ரா கட்டர்ன்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த கட்டர் பார்த்தீங்கன்னா நான் தனியாக வீடியோஸ் அதுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய மாடலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆட் ஷேப்ஸில் இது கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா my3dgips-னு டிஃபால்ட் டெக்ஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வேறு டெக்ஸ்ட் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஆட் 3D டெக்ஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா my3D டெக்ஸ்ட்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு லேயரையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான சைஸ், ஓகேங்களா, லொகேஷன் டிரான்ஸ்லேட்டில் இருக்கும்.
அதே இது ரொட்டேட் எந்த இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பாக்ஸ்னா இப்போ நான் இங்கிட்டு கொஞ்சம் தூரம் ரொட்டேட் பண்ணுறேன்னா அதோடது 61 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குது. அதை 90 டிகிரின்னு நான் என்டர் பண்ணிக்கலாம். லைவாகவும் நீங்கள் அப்டேட் இங்கே ஆயிக்கும். அதே மாதிரி தான் ஸ்கேல். ஓகேங்களா, ஒன் சைடு மட்டும் ஸ்கேல் பண்ணணுமா, எந்த ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணணும், இல்லை யூனிஃபார்மாக ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா யூனிஃபார்ம் டிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் யூனிஃபார்மாக ஸ்கேல் மூவ் ரொட்டேட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் இது காமிங்களா. அது போக ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்கேலை ரீசெட் பண்ணுறதுனா ரீசெட் பண்ணலாம். ரொட்டேட் இப்போ ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ரொட்டேட் மோடு மட்டும் நான் ரீசெட் பண்ணுறதுனா ரீசெட் இந்த மாதிரி ஒவ்வொரு மோட்லேயும் நம்ம தனியாக போய் ரீசெட் பண்ணிக்கலாம். பிவட் எடிட் அது பார்த்தீங்கன்னா ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, மூவில் வச்சுக்கிட்டு ஆன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதோட இந்த பாயிண்ட் மட்டும் ஆகி போகும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்துனே ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த பாக்ஸோட சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி ரொட்டேட் ஆச்சுங்களா. இப்போ எப்படி ரொட்டேட் ஆகுதுன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த பிவட் எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பிவட் எங்கே இருக்குதோ அதான் இதோட லொக்கேஷனாக. ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, அதான் அதோட மெயின் லொக்கேஷனாக இருக்குது. அதை நீங்கள் ரீசெட் பண்ணுறதுனா கூட சென்டர் டு பிவட் மாடல் கொடுத்துட்டிங்கன்னா அதோட சென்டரில் வந்துடும். இது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுறதுனால ரொட்டேட் முதற்கொண்டு ஸ்கேல் எல்லாமே ரீசெட் பண்ணி இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். அது போக ஒவ்வொரு ஷேப்ஸுக்கும் ஒரு தனி ப்ராப்பர்ட்டி இருக்கும். வித்து, ஹைட்டு, டெப்த்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் கியூபுக்கான இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 வச்சேன்னா ஹைட் மாறுது, ஒரு 30 வச்சேன்னா வித்து, டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வச்சேன்னா இந்த மாதிரி இங்கே இருக்க ஆப்ஷன்ஸும் நம்ம கார்னர் ரவுண்ட் அப்படின்னா அதை தனியாக மூவ் பண்ணி காமிச்சோன்னா ஈஸியாக. கியூபுக்கு மட்டும் நம்ம கார்னர் ரவுண்டு கொடுத்துருப்போம். ரொம்ப எல்லா இதுவும் ஷார்ப்பாக இருக்கும். கார்னர் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்தேன் அப்படின்னா எல்லாம் வளைவாக இருக்கிறத பார்க்கலாம். வளைவாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா எந்த இடம் மட்டும் நமக்கு வேணும், ஆல் ஏஜஸா, டாப் ஏஜஸ் மட்டுமா, இல்லை பாட்டம் மட்டுமா, இல்லை வெர்டிக்கலாக இருக்கிற இந்த இது மட்டுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டி ஆக்சிஸ் எக்ஸ்ட்ரூட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரூட் எனபிள் பண்ணிவிட்டு ஆட் எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஆக்சிஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும், ஒரு 10 இது எக்ஸ்ட்ரூட் ஆகணும், ஒன் சைடு மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்ட்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. எனக்கு ஒய் வேணா எக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் ஆகிறத பார்க்கலாம். அதே இது இஜெட் கொடுத்தோன்னா இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் ஆகிறத பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். இது கீ செயின்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட அளவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்கேல்லெஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு சைடும் சைஸ் சேஞ்ச் ஆகி போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணும். பட் இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ஸ்னால நம்ம ஈஸியாக சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேஸ் ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரேம் எவ்வளோ திக்னஸ் வரணும் அப்படிங்கிறத ஆக்சிஸ் மூலம் -x +x அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்று ஓகேங்களா. எஸ்விஜி ஃபார்மேட் ஒரு டைம் நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எஸ்விஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பேஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஆப்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எனபிள் பண்ணீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய டாப். இதை பற்றி நான் தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை, ஹைடாக இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய லோகோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின்ஸுக்கு லோகோ உங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதை ஹைடு பண்ணி எந்த லோகோ வேணுங்கிற மாதிரி பிக் பண்ணுற மாதிரி டெம்ப்ளேட்டில் கொண்டு வரதுக்காக இந்த ஆப்ஷன். எக்ஸாம்பிள் மை 3D டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லோகாவா வச்சுக்கும். இல்லை ஹார்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு அதை ஹைடு பண்ணிக்கிறேன். அடுத்து வேற என்ன இருக்குது, இந்த மை 3D டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஹைடு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பிக் அந்த ஆப்ஷன்ஸில் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைட் ஆகிருக்கிறது ரெண்டு ரெட் கலராக காட்டும். இந்த ரெண்டையும் நான் டிக் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு க்ரீன் கலர் வியூவில் இருக்கிறதையும் வேணும்னாலும் வச்சுக்கலாம், அது தேவையில்லாதது. நான் ரெண்டு மட்டும் டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இந்த சைடு ரைட் சைடு பேனல்ல டிக்டு ஆப்ஜெக்ட் செலக்டர்னு வந்திருக்கும். இதில் எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியணும், இப்போ லோகோ பார்த்தீங்கன்னா நிறைய லோகோ இருக்கும். கீச்செயின் நம்பர் பிளேட் கீச்செயின்ஸ்லேயே ஹீரோ ஹோண்டா லோகோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுஜுகி, இந்த மாதிரி ஒவ்வொரு லோகோ பார்த்தீங்கன்னா எந்த லோகோ ஒவ்வொரு வெஹிக்கிளை பொறுத்து அவங்க லோகோ கேட்பாங்க. அதில் டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணுறப்ப எனக்கு ஹார்ட் ஷேப் வேணும் அப்படின்னா ஹார்ட் ஷேப் கொடுத்தோன்னா அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் தெரியும். இல்லை எனக்கு டெக்ஸ்ட் தேவைன்னா டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணால் டெக்ஸ்ட் மட்டும் தெரியும். உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வச்சு சொன்னோன்னா இது உங்களுக்கு ரொம்பவே புரியும். அதாவது செலக்ட் ஆப்ஷனாக கொண்டாடுது, மல்டிபிள் லோகோ இருக்கும், அதில் ஒரு லோகோ உங்களுக்கு டெம்ப்ளேட்டாக வைக்கிறப்ப இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, இது ஒன்று. அதுக்கப்புறம் பிளகின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்காக கொண்டாந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதுக்கான பிளகினை நம்ம அட்டாச் பண்ணி பார்ப்போம். இது எஃபெக்ட் ஆட்டாக இருக்கும். ஒரு டெமோ பிளகின் கொடுக்குறேன். அதை ஆட் பண்ண உடனே இந்த பால் ஓகேங்களா, ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்ஸ் மாறுனதை பார்க்கலாம். அதாவது அரே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண பிளகின் மல்டிபிள் பிளகின் மல்டிபிள் ஆப்ஜெக்டை அதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு டூப்ளிகேட் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான ஆக்சிஸில் இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம். ஓகே, ஒரு 170 கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதே இது ஒரு 10 கூட நம்ம கொண்டாந்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு பிளகின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஸ்பேஸ் கேப்பு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பிளகின் கொடுத்தும் இப்போ ட்ரெண்டிங் ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸ் போகுது அப்படின்னா பிளகின் கொடுத்தும் நம்ம அதில் ஆப்ஷன்ஸ் கொண்டாந்துக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ஆட் பிளகின் ஒரு ஆப்ஷன்ஸ். பிளகின் தேவையில்லைன்னா அதை ரிமூவ். இப்போ ஒரே ஒரு பால் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் வேல்டுன்னு இருக்கும். இந்த ரொட்டேட் பண்ணுறது மூவ் பண்ணுறது இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துதுன்ட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொண்டாந்து எக்ஸாம்பிள் இதை நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்போ மூவ் டூல் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கில் ஏரோ மார்க் இருக்குது.
எனக்கு இப்படி தான் மூவ் பண்ணணும்னா வேல்டு கொடுத்துட்டேன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணும், நமக்கு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி வேணுமா, இருக்கிற இந்த மற்ற ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி வேணுமா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்காக ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அண்டு ரெண்டு நார்மலாக தெரிஞ்சது, ஏதாவது தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அது அண்டு கொடுத்துக்கலாம், இல்லை மறுபடியும் போனோம் அப்படின்னா ரீடு கொடுத்துக்கலாம். குரூப் செலக்ட் அதான் பூலியன் தான், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ இந்த இதில் ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் அதோட சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 100 கொடுத்துக்கலாம், ஹைட்டு 70 கொடுக்கும். இப்போ இதுக்கு இடையில இந்த பால்ஸ் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணணும். பாக்ஸ் இதான் பாக்ஸ், ஒரு டிக்கு. அதுக்கப்புறம் ஸ்பியரை செலக்ட் பண்ணணும், இன்னொரு டிக்கு. ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் இருக்கணும், டிக் கொடுத்துட்டு குரூப் செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அந்த இடம் கட்டான போக்குல இருக்கு. இல்ல எனக்கு இந்த பால்ல தான் பாத்தீங்கன்னா இந்த கியூப் கட் ஆயிருக்கணும் அப்படின்னா ஏரோ மார்க், எந்த ஆப்ஜெக்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட் தான் மெயின் ஆப்ஜெக்டா எடுத்துக்கும், ரெண்டாவது இருக்கிறது டூலா எடுத்துக்கும். இப்ப ஸ்பியரை மேல மூவ் பண்ணிட்டு ரெண்டரை ஆகிரும். அப்படி ஆகலைன்னா ரெஃப்ரெஷ் புலி இப்ப பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். நீங்க இதை மூவ் கூட பண்ணிக்கலாம். இப்ப இந்த லோக்கல் வேல்ட் இந்த வித்தியாசம் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ லோக்கல் வைக்கிறப்ப நான் இப்படி மூவ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா மூவ் பண்ண முடியல, அதனால இப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இல்ல பாக்ஸை கூட பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் வைக்கணும்னு வியூவில் தெரியாது, பட் நமக்கு லைவ் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இப்படின்ட்டு இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டு காமனாக டச் ஆகிருக்கிற இடம் மட்டும் தெரியும் இன்டர்செக்ட், ஓகேங்களா. அந்த ஸ்பியரும் இந்த கியூபும் ரெண்டு காமனா டச் ஆகிருக்கிற இடம் இது. சப்ட்ராக்ட்னா மெயின் ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ரெண்டாவது இருக்க ஆப்ஜெக்டை டூலா வச்சு கட் பண்ணி எடுக்கிறது. யூனியன் அப்படின்னா ரெண்டுமே இருக்கும், ஓகேங்களா. யூனியனுக்கு நார்மலாவே வச்சுட்டு போயிடலாம், ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டை குரூப்ல வச்சுக்கிற மாதிரி, ஓகேங்களா. இதுலயும் பாத்தீங்கன்னா நேம் மாத்துறது, இதை ஹைட் பண்றது, வியூ பண்றது, அதுக்கப்புறம் பேக் அப்படின்னா இப்போதைக்கு லைவ் அப்டேட்டா நம்ம அதை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி மூவ் பண்ணக்கூடாது, இது எனக்கு ஃபுல் இதாக ரெண்டர் ஆகி ஒரு ஆப்ஜெக்டா கிடைக்கணும் அப்படின்னா இதை பேக் பண்ணி, ஓகேங்களா. பேக் பண்ணது பக்கத்துல வந்திருக்கும், அதை நீங்க எப்படி பாத்தீங்களா. இதெல்லாம் தனித்தனியா செலக்ட் பண்ண முடியாது. இது ஒரு குரூப் பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகி ஃபுல்லா பேக் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்து மறுபடியும் இம்போர்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்கு பதில் இங்க பேக் அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். இது எக்ஸ்பாண்ட் கொலாப்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். இதை இல்லை எனக்கு குரூப் வேணாம், இந்த ஒர்க்கை நான் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்துட்டேன் அப்படின்னா இதை எடுத்து விட்டுக்கலாம். ஆப்ஜெக்ட் காணாம போயிடுச்சுன்னு நினைக்க வேணாம், ஹைடுக்கு வியூ, ஓகேங்களா. இந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஹைடாக இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிள் இங்கே ஹார்ட் ஷேப் இருக்குது அப்படின்னா நான் கிளிக் பண்ணேன்னா ஹார்ட் ஷேப் செலக்ட் ஆயிரும். அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இப்படி இப்படின்னு மூவ் பண்ணி வச்சுறாங்க, டெம்ப்ளேட்டே மாறி போயிருது அப்படின்னா நீங்கள் லாக் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ அந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணாங்கன்னா செலக்ட் பண்ண முடியாது, அதுக்கு தான் லாக் பட்டன் கொடுத்துருக்குது. டிக் ஐக்கான் பார்த்தீங்கன்னா நம்ம பூலியனுக்காக, குரூப் செலக்ட் பூலியன் அந்த ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம டிக் ஐக்கான். இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ள இருக்கப்ப பூலியன் எது மெயின் ஆப்ஜெக்ட் எது டூலா செயல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா கலர் கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் இந்த மாதிரி ஆப்ஜெக்டோட கலர் சேஞ்ச் பண்ணி அது எப்படி அவுட்புட் இருக்குங்கிறத கூட நீங்கள் ஓகே. இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இப்போ ஸ்பியர் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும் தான் பேராமீட்டர் இருக்கும், வேற எக்ஸ்ட்ரூட் இதெல்லாம் இதுக்கு சரியா ஒர்க் ஆகும், ஓகேங்களா. 3D டெக்ஸ்ட்ல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், 3D டெக்ஸ்ட் மட்டும் தனியா வச்சுக்கலாமா. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்றதுக்கு இங்க இருக்கிற ரெக்டாங்குலர் டூல் இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் செலக்ஷன் மோட விட்டு டிஃபால்ட் மோடுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும். மறுபடியும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதே இது டிரா பண்ணிக்கிட்டே தான். இப்போ உங்களுக்கு 3D டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அந்த லேயர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, பேசிக்கா மூவ், ரொட்டேட், ஸ்கேல், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. டெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது வேறு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் தேவை இருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இதோட சைஸு, அதுக்கப்புறம் ஹைட், அதுக்கப்புறம் இதோட ஃபாண்ட்டு, கொஞ்சம் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். நிறைய ஃபாண்ட் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது இந்த 3D இதுக்கு, முடிஞ்ச அளவு கொண்டாந்து. உங்களுக்கு மறுபடியும் டைப்பிங் ஆப்ஷன் ஆட்ட வருது அப்படின்னா ஒரு கிளிக் எம்டி கிளிக்கில் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறதுல. ஏன்னா ஃபார்முலா சப்போர்ட் ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி டைப் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம்ல, வேறு வழி இல்லை. நமக்கு டெம்ப்ளேட் தான் மெயின் ஃபோக்கஸ் இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி ஃபாண்ட் இருக்கு, உங்களுக்கு தேவைப்படுறத வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 டிகிரி பெண்ட் கொடுத்தனா இது எப்படி பெண்ட் ஆயிருக்குது, எந்த ஆக்சிஸை பொறுத்து பெண்ட் ஆயிருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஒய் ஆக்சிஸ், அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த மாதிரி இங்க பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி வளைவா பெண்ட் ஆயிருக்கிறத. அடுத்து இஜெட் ஆக்சிஸ் இந்த மாதிரி, ஓகேங்களா. நல்ல பெண்ட் கொடுத்தோம்னா தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஒரு 70 கொடுத்தனா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும், ஓகேங்களா. பெண்டா. அதுக்கப்புறம் பிவட் பாயிண்ட் சென்டர், இந்த இது ரொட்டேட் பண்றதை பொறுத்தும் நம்ம பிவட் பாயிண்ட் இந்த ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிவட் பாயிண்ட் இங்க ஆன் கொடுத்து மூவ் பண்ணீங்கன்னா இதோட ரொட்டேஷன் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடணும் மறக்காம. இது ஒரு பாயிண்ட்டை பத்தி சொல்லியாச்சு. பிவட் பாயிண்ட் இதான் இப்போ மூவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த பிவட் பாயிண்ட் அதை பொறுத்து ரொட்டேஷன் இந்த பெண்ட் ஆகிறது இருக்கும். எக்ஸ்ட்ரூட் சேம் அதே தான். எனபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆக்சிஸ் செலக்ட் பண்ணணும். இஜெட் கொடுத்தேன்னா இதோட திக்னஸ் ஒரு
50 கொடுக்குறேன். அதோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியறதுக்காக. அதாவது ஒரு சைடு மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சைஸ் சேஞ்ச் ஆகும். ஸ்கேல் கொடுத்தோம்னா 2 சைடு ஸ்கேல் ஆகும். அது நமக்கு டெம்ப்ளேட்டுக்கு சூட் ஆகாது. அதனால இப்படி கொடுத்து நம்ம புதுசாவே ஒரு 3D டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் குழப்பம் இல்லாம i3. இப்போ போயிட்டு இந்த ஜென்ரேட் ஆப்செட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லேயருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஒரு லேயர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த லேயர் கலர் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் ஆன ஆப்செட் லேயரை கிளிக் பண்ணிட்டு நம்ம மூவ் டூல் வச்சு மூவ் பண்றேன். நமக்கு கீ செயின்ஸ், இந்த மாதிரி கீ செயின்ஸ் பார்த்துருப்பீங்க. வேற வேற ஃபாண்ட் கொடுத்து ஃபார்முலாஸ் கொடுத்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஆப்செட். அதை விட கொஞ்சம் பலூன் டைப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் ஆகுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் அவ்வளவுதான். வேற இந்த டைமண்ட் ஐக்கான் எதுக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சைடு இருக்க ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொண்டாடணும். இதை லாக் பண்ணி வச்சிருவேன். டெம்ப்ளேட்டா கிரியேட் பண்றதுக்கு எல்லா ஆப்ஷனும் போட்டு கொண்டாட தேவையில்ல. இந்த டெக்ஸ்டோட சைஸ், ஹைட் எல்லாத்தையும் கொண்டாட தேவையில்ல. இதுல இருக்க எக்ஸ்ட்ரூட் மட்டும் கொண்டாந்தா போதும். யாரை பாக்குறப்ப நான் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுக்குறேன் அப்படின்னா இதுல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி குழப்ப தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கிற இந்த வேல்யூ மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேங்களா? ஹைட்டை மட்டும் நான் இந்த டெக்ஸ்டோட ஹைட்டை மட்டும் மாத்தணும் அப்படின்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த சைடு ஹைட்டுன்னு அப்டேட் ஆகிறதுக்கு ஏதாவது பார்க்கலாம். அதே இது டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும். எப்படி அதில் my3D கிப்ஸுங்கிறத சேஞ்ச் பண்ணணும். அதை ஒரு கிளிக் பண்ணனா my3D கிப்ஸ் இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததை பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கான இதை மட்டும் நம்ம வேல்யூ மட்டும் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பேராமீட்டர் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் கொடுத்து டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கான குரூப்புக்குள்ள கொண்டாடுறதுக்கு இந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு கொண்டாந்து வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்டோட வேல்யூலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? my3D கிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ முத்து அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தனா அந்த வேல்யூ மாறி இருக்கும். பட் அந்த ஆப்செட் லேயர் மாறலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வேல்யூ கூட நம்ம அதுக்கே கொண்டாந்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த லேயரை கிளிக் பண்ண போக்கில் my3D கிப்ஸ்னு அதில் ஆல்ரெடி டெக்ஸ்டா இருக்குது. அதில் ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவா நமக்கு கீழே ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த ஆப்செட் டெக்ஸ்டோட வேல்யூ கொண்டாடணும், டெக்ஸ்டோட வேல்யூவில் மூவா ரொட்டேட்டா இதுக்கான சார்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். எதுக்கு என்ன அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே முத்துன்னு கொடுத்தேன்னா அங்கேயும் முத்துன்னு ரெஃப்ளெக்ட் ஆகணும். அதை மட்டும் நான் கொடுத்தேன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அடுத்து வேற நேம் மாத்துறேன் அப்படின்னா பின்னாடி இருக்க ஆப்செட் லேயரோட வேல்யூ மாறி இருக்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் ரெடி பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? டைமண்ட் ஐக்கான் எதுக்கு அப்படின்னா நம்ம யூசர் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறதை மட்டும் மாத்திக்கிறதுக்காக நம்ம இந்த சைடு கொண்டாந்து வச்சுக்கிறோம். அதுக்காக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஈக்குவல் டு கொடுத்த. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரும் இந்த பாக்ஸோட சைஸ் ஒன்னா. ஸ்பியர் என்னது வேணா அதை விட்டுறலாம். ஏதாவது ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கு? 30 இருக்குங்களா? அதே இது இந்த கியூபோட சைஸும் பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்கணும் அப்படின்னா வித்து 30 தான் இருக்கணும். டெப்த் கொடுத்துக்கலாம். டெப்த் பார்த்தீங்கன்னா 30 தான் இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்தனே ஃபார்முலா கிடைச்சிரும். இங்கே என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு காட்டு. ஸ்பியர் காட்டுது. ஸ்பியர் கொடுத்துங்க. ஸ்பியர் மூவ் எக்ஸ் அப்படின்னா அதோட பொசிஷன் எம் ஆக்சிஸ்ல பொசிஷன், மூவ் ஒய்னா ஒய் ஆக்சிஸ்ல பொசிஷன், எம்இஜட்னு இஜட் ஆக்சிஸ்ல பொசிஷன், ஆர்னா ரொட்டேட்டோட வேல்யூ ஆர் பூரா எக்ஸ் ஒய் இஜட். அதே மாதிரி எஸ்னா ஸ்கேலோட வேல்யூ, ஆர்ஆர் அப்படின்னா அதோட ரேடியஸ், இஎக்ஸ் அப்படின்னா ஆர்ஆர் அப்படின்னா அதோட ரேடியஸ். அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இஎக்ஸ்னா எக்ஸ்ட்ரூட் ஆகிற ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? நம்ம இப்போ ஆர்ஆர் கொடுத்தோம்னா இப்போ திக்னஸ் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ரேடியஸ்ங்கிறப்ப ஒரு ஸ்பியரோட பாதி வேல்யூ தான் ரேடியஸ். அதனாலதான் பாதி அளத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அதே இது எனக்கு டபுள் மடங்கா தேவைப்படுது ரேடியஸ், அந்த கியூப் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கா தேவைப்படுதுன்னா அந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா ஆர்ஆர்னு இருக்கா அது கூட இன்ட் கொடுத்து ஒரு 2 கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கிறத நீங்க இப்ப அந்த ஸ்பியர் எவ்வளவு இருக்குதோ அதே அளத்துக்கு இதுவும் இதான் கான்செப்ட். ஃபார்முலாவோட கான்செப்ட் இதுதான். ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். இப்போ பாக்ஸோடது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதே இதுல போயிட்டு ரேடியஸ்ல போயிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மூவ் ரொட்டேட் ஸ்கேல் எல்லாம் இருக்கு. அதே போல அதோட டைமென்ஷனோட வித்து வேணுமா, டைமென்ஷனோட ஹைட் வேணுமா, டைமென்ஷனோட டெப்த் வேணுமா இருக்கும். கார்னர் ரவுண்டிங் இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரூட் ஆற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்கா கீழே டிராப் டவுன்ல வந்துடும். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டிராப் 2 மாற்றி கொடுக்கக்கூடாது. வித்து கொடுக்குறேன். வித்து கொடுத்தனா அதோடது மாறுது. அப்போ இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கிறத சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்படி நம்ம ஃபார்முலா கொடுத்தோம்னா இந்த ஆப்ஜெக்டோட ஒரு வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். இதான் கான்செப்ட். ஃபார்முலா பற்றி தனியாக கூட அப்டேட் பண்ணுறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதோட சார்ட் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு அந்த இஎக்ஸ்னா என்ன, சிஆர்னா என்ன, ஆர்ஆர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சார்ட் கொடுத்துறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுறேன். அண்டு 2 சொல்லியாச்சு, குரூப் செலக்ட் சொல்லியாச்சு, பாஸ்வேர்டு. இப்போ நான் இப்போ இப்படி போட்டுருக்க இந்த ஃபார்முலாலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்ட்டு கொடுத்து அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஃபிலிப் நேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட் இருக்குது அந்த ஃபார்முலாஸில். அதெல்லாம் நான் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், லாக் போட்டுக்கலாம். இதுக்கான பாஸ்வேர்டு 231 அப்படின்னு போட்டு சேவ் எக்ஸ்எம்எல் கொடுத்தனா அந்த இது எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் வேற வெப்சைட் வேற ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை கண்டினியூ கொடுங்க. எக்ஸ்எம்எல் ஒரு சில ஃபைல் சேவ் ஆகாது. இப்போ இன்னொரு பேஜில் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு லோடு எக்ஸ்எம்எல் கொடுக்குறேன். இதெல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு. இப்போ ரெடி பண்ண நம்ம
ஃபைல் பார்த்தீங்கன்னா 0.98 எம்பி காட்டுது, ஒரு எம்பிக்கு கம்மியாக காட்டுது. இப்போ எல்லாமே நம்ம அங்கே வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட் பூரா இங்கே வந்துருச்சு. ப்ராஜெக்ட் ஃபைலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக. இப்போ நான் இதை போய் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன்னா பாஸ்வேர்டு கேட்கும், அன்லாக் பண்ணுங்கன்ட்டு. அன்லாக் கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் மட்டும் நீங்கள் இங்கே இந்த சைடு சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் யூஸருக்கு ரொம்ப சேஃபாக ஒரு டெம்ப்ளேட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு நேம் இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்தனா ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. அப்படி அப்டேட் ஆகலைன்னா பூலியன் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு கொண்டாந்ததுக்கான ரைட் சைடு பேனலுக்கு பேராமீட்டர் கொண்டாந்ததுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சு. ஓகேங்களா? ஈஸியாக யூசர்ஸ் போட்டு குழப்பாமல் இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கா, அந்த டெக்ஸ்டோட வேல்யூ பூரா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இந்த சைடு கொண்டாந்துருவோம், ரைட் சைடு பேனல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதோட ஹார்ட் ஷேப் தேவைப்படுது, அதனால ஹார்ட் ஷேப் கொடுக்குறேன், வந்துருச்சு. ஓகேங்களா? டெம்ப்ளேட்டுக்கு அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் தேவைப்படுதா, வேறு ஷேப்ஸ் ஏதாவது தேவைப்படுதா, இந்த மாதிரி நம்ம அந்த டிக்கெட் ஆப்ஷனில் வச்சிருந்தோம் அப்படின்னா செலக்ட் ஆப்ஷனில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் எஸ்டிஎல் போய் நம்ம ரெடி பண்ண டிசைன் நமக்கு இங்கே கிடச்சி. ஓகேங்களா? இந்த லாக் கிடச்சிருச்சு. சேவ் எக்ஸ்எம்எல் லோடு எக்ஸ்எம்எல் வரல சொல்லிட்டேன். நியூ ஃபோல்டருங்கிறது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 231 கொடுத்து ஓப்பன் கொடுத்தனா ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ இந்த ஸ்பியரோட ப்ராப்பர்ட்டி கொண்டாடுறேன் அப்படின்னா ஃபார்முலாவை கொண்டு வரக்கூடாது. நம்ம ஸ்பியருக்கு ஃபார்முலா கொடுத்தோமா, அந்த வித்து கொடுத்தோம், அதனால வித்தை இங்கிட்டு கொண்டாந்துட்டு இது எதுக்குன்னு நமக்கு தெரியாது. இதோட நேம் கூட மாற்றிக்கலாம். சும்மா சிங்கிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபோல்டர் போட தேவையில்ல. நிறைய பேராமீட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்பியர் அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிக்கும். இல்லை ஃபோல்டர் போட்டு நிறைய பேராமீட்டர் வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே கொண்டாடலாம். இப்படி பிடிச்சிருத்தீங்கன்னா அப்படியே வராது, இங்கே லாக்கில் இருக்கும். லாக்கை எடுத்து விட்டுட்டு இழுத்தா தான் ட்ராக் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே டைப் பண்ணுறப்ப அப்போல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இங்கே லாக் அன்லாக் ஆப்ஷன்ஸ் இதுக்கு கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ ஸ்பியரோடது நான் வந்து ஒரு 20 கொடுத்தேன்னா எல்லா சைஸும் நீங்கள் சேஞ்ச் ஆகிறத இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேராமீட்டர் கொடுத்துக்கலாம், அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டூப்ளிகேட் அப்படிங்கிறது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லலாம். இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் திரும்ப எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதில் இருக்க அப்படியே அதே லொக்கேஷனில் தேவைப்படுது ஒரு டெக்ஸ்ட்டு, அதனால அதை டூப்ளிகேட் கொடுத்தோன்னா அதே இடத்துல இருக்கும். நம்ம மூவ் பண்ணி கூட இங்கே அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக டூப்ளிகேட். செப்பரேட் அப்படின்னா அப்படி சொல்றது, இந்த டெக்ஸ்ட் இருக்கு, நான் தனியாக எடுத்துக்கிறேன் இந்த டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஒரே லேயராக இருக்கு, அதை நான் செப்பரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கட்டர் டூல் வச்சு சொல்கிறப்ப சொல்கிறேன். இப்பயும் செப்பரேட் கொடுக்குறேன். இதில் இருக்கிறது டச் ஆகாமல் இருக்கிற ஆப்ஜெக்ட் கூட தனித்தனியாக நமக்கு ஒரு குரூப்பில் கிடச்சி, ஆனால் குரூப்புக்குள்ளே தான் இருக்கும். தனித்தனியாக நீங்கள் அந்த லெட்டரை தனித்தனியாக செலக்ட் பண்ணி. ஓகேங்களா? இல்லை எனக்கு தனித்தனியாக தான் வேணும் அப்படின்னா இந்த இன்ட் ஐக்கான் எடுத்து விட்டிங்கன்னா தனித்தனி டெக்ஸ்ட்டாக நமக்கு கிடச்சிடும். குரூப்பில் இல்லாமல் யூனியனில் இருக்கும், தனித்தனி டெக்ஸ்ட்டாக நமக்கு கிடச்சிடும். அதுக்கு தான் செப்பரேட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டில் டச் ஆகாமல் இருக்கிற பார்ட்ஸ் அப்புறம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எந்தெந்த ஆப்ஷன்ஸை பிக் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டில் ஹார்ட் ஷேப், குரூப் பேக்கடு, அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே காட்டும். அடுத்து ரெஃபரன்ஸ் பூலியனை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். செப்பரேட் ஆப்ஜெக்ட்னா தனித்தனி ஆப்ஜெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணணும். செப்பரேட்டாக கொடுக்குறேன், டவுன்லோட் எஸ்டிஎல் கொடுத்தேன் அப்படின்னா டவுன்லோட் மல்டிபிள்னு கேட்கும். அளவு கொடுங்க. கொடுத்த வச்சிருக்க ஆப்ஜெக்ட் பூரா பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இவ்வளோ ஆப்ஜெக்ட் நமக்கு டவுன்லோட் பண்ணி. ஓகேங்களா? ஒரு நேரம் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற ஆப்ஷன்ஸ்லாம் நான் கொண்டாந்துருக்கேன். இது எப்படி இருக்கு, கிரியேட் பண்ண இந்த வெப்சைட்டுக்கான ரேட்டிங் என்னன்ட்டு மறக்காம கீழே கொடுங்க. ஒரு இடத்துக்கு யோசிச்சு தான் டெம்ப்ளேட் ஃபோக்கஸ் பண்ணி தான். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க வேற டிசைனுக்குலாம் இது ஒத்து வருமா, திங்கர் கேட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. திங்கர் கேட் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டுக்காக ஃபோக்கஸாக கொண்டாந்தது கிடையாது. வர்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டிசைனும் பண்ணலாம், அதே நேரம் நீங்கள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கான டெம்ப்ளேட் எல்லாமே நான் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி. ஓகேங்களா? இதை ஹைட் பண்ணுறது, வியூ பண்ணுறது, ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்கறதுக்கு எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். வச்சு ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு, நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு டெம்ப்ளேட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்காது. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது தேடி போகிறப்ப தான் எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் தோணுச்சு. இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நான் டைம் எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு அளத்துக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்க்குறப்போ ஒவ்வொரு டெம்ப்ளேட் கொண்டாடுறப்பையும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது, ஒவ்வொரு எரர் வருது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு அளத்துக்கு கொண்டாந்துருக்கு. சரிங்களா? உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வேற இருக்காது, செப்பரேட் பட்டன் கொடுத்துருப்போம், பாஸ்வேர்ட் லாக் பண்ணுறது கொடுத்துருப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிசைன் கோர்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 டெம்ப்ளேட் ஆட் பண்ண வேண்டியதுக்கு ஆட் பண்ணோடனே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இல்லை எனக்கு டெம்ப்ளேட் அதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லியா இல்லை இயர்லியா. ஓகேங்களா? கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. வருஷத்துக்கு 600, மந்த்லிக்கு 100 வச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிங்க, தேவையில்லைன்னா நீங்கள் நார்மலாகவே இதுக்கு பேசிக்கான ஆப்ஷன்ஸை ஃப்ரீயாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.